இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி, அதாவது காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். காளான் ஃப்ரை பிரியாணி. என்னோட இந்த சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வர்றீங்களோ அவங்க என்னோட இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ் காளான். நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன் இந்த காளான். அடுத்து நம்ம இந்த காளானை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். இந்த காளானை மொத்தமாக ஒரு பவுலில் போட்டு நிறைய தண்ணி வச்சு அதில் நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் சின்ன சின்ன அந்த கழிவு டஸ்ட்லாம் போகும். அப்புறம் இந்த காளானை இந்த மாதிரி ஸ்லைஸாக திக்னஸாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த திக்னஸில் திரும்ப அதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அந்த கழுவி எடுத்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த காளானை ஒரு 1/4 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மட்டும். அடுத்து அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஜீரகத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் இந்த காளானை. அடுத்து இந்த காளானை பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டுறக்கூடாது, போட்டால் ரொம்ப சுருங்கிடும். அதனால் ஓரளவுக்கு போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த லெவலுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன்னு. இந்த லெவலுக்கு எடுத்தால் போதும். அடுத்து பிரியாணி தாளிக்க 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகா போதும். வழக்கம் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள். சட்டி சூடானதும் ஒரு 50 ml நெய் மாத்திரம் நான் ஊற்றிக்கிறேன். அடுத்து அதோடு சேர்த்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், சமையல் எண்ணெய். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, அது எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக. அடுத்து 4 இல்லை 5 பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரை. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளான் எல்லாத்தையுமே அதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டு நம்ம வதக்கலாம். அடுத்து இந்த அளவுக்கு மசிஞ்சதும் நான் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன், கெட்டி தயிர் சேர்க்குறேன். கெட்டி தயிர் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு அடுத்து இந்த கிரேவி மாதிரி கொண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஜுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம மல்லி, புதினா இலை 2ம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சு. இந்த மாதிரி மல்லி புதினா சேர்த்து நல்லா வேக விட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடி. அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், அதில் சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு கிரேவி ஆனதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கிறேன், பாஸ்மதி ரைஸு. இப்போ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இதை கலக்கி விட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம் இதில். அடுத்து எல்லா ரைஸையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா சமப்படுத்தி விட்டு கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அதோடு சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு எப்போவுமே இதோட ஆட் பண்ணிடுவேன். முந்திரி பருப்பு இதோடு சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மூடி போட்டிருக்கிறோம். இப்போ தண்ணி வற்றிருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். அடுத்து பாருங்கள், 15லேருந்து 20 நிமிஷம் தம் போட்டிருக்கிறேன். போட்டு எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், அருமையாக வந்திருக்குது. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அரிசிலாம் நல்லா பொலன்னு வந்திருக்குது. சூப்பராக இருக்குது காளான் பிரியாணி. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உதிரியாக அரிசி இருக்குது பாருங்கள். இந்த காளான்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லாம் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட இந்த வீடியோவை பொறுமையோட வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.